வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமிப்பா. இது பேக் டு த ஸ்கொயர் ஒன் பேட்ச். இப்போ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம், டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். எல்சிஎம்மோடது லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதோட பேசிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன். எல்சிஎம்னா என்ன, எல்சிஎம்மோட ஃபுல் ஃபார்ம், அது ஏன் எல்சிஎம் சொல்கிறோம் அப்படின்லாம். ஓகே, அது கூட இப்போ இன்னொன்று எழுதிக்கிங்க. கோப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு தெரியுமா? கோப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 5, 7, 15, 16, 25, 31. இதில் எது கோப்ரைம் நம்பர்ஸ்? தமிழில் இணைப்பகா எண். இணைப்பகா எண் இது மூணுல எது கோப்ரைம் நம்பர்ஸ்? ஓகே, கோப்ரைம் நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கான ஹச்சிஎஃப் ஒன்றா இருக்கணும். இது ரெண்டுத்துக்கான ஹச்சிஎஃப் வந்து ஒன்றா இருக்கணும். ரெண்டுமே பிரைம் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே வேற வேற நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு நம்பருக்கான ஹச்சிஎஃப் வந்து ஒன்றா இருக்கணும், அதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்சிஎம் கேட்பாங்க. இப்போ எல்சிஎம் ரெண்டு கோப்ரைம் நம்பருக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டு கோப்ரைம் நம்பருக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதோட ப்ராடக்ட் தான் அதோட எல்சிஎம். ப்ராடக்ட்னா அதோட பெருக்குதல் தான் அதோட எல்சிஎம். ஸோ கோப்ரைம் நம்பர் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் that number. இப்போ ஒன்றும் இல்லை, இது மூணுமே கோப்ரைம் நம்பர்ஸ் தான். 5, 7, 15, 16, 25, 31. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் 5 × 7 போடுங்க, 35 தான் இதுக்கு எல்சிஎம். இங்கே 15 × 16, அப்போ 225, 240 தான் இதுக்கு எல்சிஎம். இது 25 × 31. ஓகேவா? இதுக்கு தான் எல்சிஎம். இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம் போகணும் அவசியம். இது போல கோப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துட்டாவே அதோட எல்சிஎம் அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் தான் அதுக்கான எல்சிஎம். புரிஞ்சுதாப்பா? கோப்ரைம் நம்பர்ஸ் என்ன? இப்போ 7, 9 இருக்கு, இதை எதாலே அடிக்க முடியுமா? எது முடியாது. அப்ப 7 × 9 63. இதுதான் எல்சிஎம். இது ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். கோப்ரைம் நம்பர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தட் நம்பர், எல்சிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஹச்சிஎஃப்னா என்னன்னு பார்ப்போம். எல்சிஎம்மோட பேசிக் போன கிளாஸ்லேயே முடிச்சிட்டேன். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். இப்போ எல்சிஎம்மில் இன்னொன்று அங்கே சொன்னோன்னு என்ன ஞாபகம் இல்லை. இப்போ பாருங்க, 12, 24, 12, 24 இருக்கு. இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது நம்பர் நான் கொடுத்துட்டேன். எல்சிஎம் வந்து 1 24 இருக்கும், அதோட பெரிய நம்பராக இருக்கும், இல்லை அதோட மல்டிப்புளாக இருக்கும். 1 24 இருக்கும், பெரிய நம்பரா இருக்கும், இல்ல அதோட மல்டிபிளா இருக்கும். இதுதான் எல்சிஎம். ஓகே, எல்சிஎம் வந்து என்னவா இருக்கும்? 1 பெரிய நம்பரா இருக்கும், ரெண்டு நம்பர்ல கொடுத்த நம்பர்ல பெரிய நம்பரா இருக்கும், இல்ல அதோட மல்டிபிளா இருக்கும். இப்ப 12, 24, இதுக்கு எல்சிஎம் என்ன? 24 தான், அந்த நம்பர் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து 2. எக்ஸாம் டக்குன்னு ஆகலப்பா, ஆனா இதுதான் பெரிய நம்பர். இந்த ரெண்டு நம்பர்ல இருக்க பெரிய நம்பரா இருக்கும். கிரேட்டர் நம்பர் ஈக்குவல் டு கிரேட்டர் நம்பர், இல்ல அந்த கிரேட்டர் நம்பரோட மல்டிபிள். இப்ப 2, 3 இருக்கு, 2, 3 இருக்கு. இது ரெண்டு கோப்ரைம் நம்பர் தான். இதோட எல்சிஎம் வந்து இதோட மல்டிபிள் 6ன்னே சொல்லலாம். இப்ப 3ஓட மல்டிபிள் பாருங்க, இதுக்கு அடுத்து என்ன வரும்? 6. 6 தானே எல்சிஎம், பெரிய நம்பரோட மல்டிபிள்ல தான் வரும். ஓகேவா? அதான் சொன்னேன், கிரேட்டர் நம்பரா இருக்கும், இல்ல மல்டிபிளா இருக்கும். அதை விட கம்மியான நம்பர் இருக்காது. கிரேட்டர் நம்பரோட கம்மியான நம்பர், லெஸ் தென் கிரேட்டர் நம்பரா இருக்கவே இருக்காது. ஓகே, எல்சிஎம் எப்பயும் லெஸ் தென் கிரேட்டர் நம்பரா இருக்கவே இருக்காது. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கூட. ஓகே, இதுதான் எல்சிஎம்மோட கான்செப்ட். அடுத்து ஹச்சிஎஃப் போலாம். ஓகே, highest
காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மல்டிபிளுக்கும் ஃபேக்டருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. மல்டிபிளுக்கும் ஃபேக்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இது ரெண்டுல எதுப்பா பெருசு? மல்டிபிள் பெருசா ஃபேக்டர் பெருசா? மல்டிபிள் பெருசா ஃபேக்டர் பெருசா? மல்டிபிள் தான் பெருசு. மல்டிபிள் தான் பெருசு. இங்க பாருங்க, 2 4 8 16 32 64 இப்படியே போய்கிட்டே இருக்கும். 2 டேபிளா மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப 16ஓட ஃபேக்டர் என்ன? 16ஓட ஃபேக்டர் என்னன்னு கேக்குறாங்க. 16ஓட ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எந்தெந்த டேபிள் எல்லாம் 16 வரும்? 1வது வாய்ப்பாடுல வரும், அடுத்து 2வது டேபிள்ல வரும், அடுத்து 4வது டேபிள் வரும், 3வது டேபிள்ல 16 வராது, 5லயும் வராது, 6லயும் வராது, 7லயும் வராது, 8ல வரும், அடுத்து 16ல வரும். இதுக்கு அடுத்து 17வது வாய்ப்பாடுல வராது 16. அப்ப இதோட ஃபேக்டர் பாருங்க, 1 2 3 4 5 4 5. ஸோ ஃபேக்டர்ன்றது ஒன்று ஃபைனைட். ஃபேக்டர்ன்றது என்னது? ஃபைனைட். ஃபைனைட்னா என்ன? அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒரு நம்பரோட ஃபேக்டர் கேட்டாங்கன்னா அதுக்கான முடிவு இருக்கு. இப்போ 2 டேபிள் கேட்குறாங்க. 2 டேபிள் ஓட முடிவு என்னன்னு கேட்குறாங்க. 2 டேபிள் எதோட முடிவு? 2 டேபிள்னா 100 × 2னா 200 சொல்லுவீங்க, 200 × 2னா 400. அப்போ அவங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சாதான் அதோட முடிவு தெரியும். அப்போ மல்டிபிள்ன்றது ஒரு இன்ஃபைனைட், முடிவே இல்லை. ஓகே, மல்டிபிளுக்கு இன்ஃபைனைட், ஃபேக்டர்ன்றது ஃபைனைட். இதனால தான் மல்டிபிள்ன்றது பெரிய நம்பரா கிடைக்குது, ஃபேக்டர்ன்றது சின்னதா கிடைக்குது. இதனால தான் எல்சிஎம்ன்றது எப்பயுமே உங்களுக்கு பெரிய நம்பரா கிடைக்கும், ஹச்சிஎஃப்ன்றது எப்பயுமே குட்டி நம்பரா கிடைக்கும். இது பேருக்கு தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஆனா இது சின்ன நம்பர் தான். எல்சிஎம்ன்றது தான் லீஸ்ட் காமன், ஆனா அது பெரிய நம்பரா தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு சம்மும் நம்ம சால்வ் பண்ணும்போது அங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி பெரிய நம்பர் இதனால தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி எல்சிஎம்க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா எப்படி அதை பிரிச்சாங்கன்னு சொன்னோமா, இப்ப அதே போல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. 40 64 இது ரெண்டுத்துக்கும் HCF எடுக்க சொல்றாங்க. 40க்கும் 64க்கும் HCF எடுக்க சொல்றாங்க. எந்தெந்த டேபிள்ல வரும்? ஃபேக்டர் 1ல வரும், 2ல வரும், 4ல வரும், 5ல வரும், 8ல வரும், 10ல வரும், அடுத்து 20ல வரும், 40ல வரும். இதுதான் 40க்கான ஃபேக்டர். அதே போல 64க்கு பார்த்தோம்னா 1 2 4 8வது டேபிள் வரும், அடுத்து 16ல வரும், 32ல வரும், அப்புறம் 64ல வரும். கரெக்டா? இப்ப இது ரெண்டு காமன் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. காமனா என்னென்ன இருக்கு? 1 இருக்கு காமனா, 2 இருக்கு காமனா, 4 இருக்கு காமனா, 8 இருக்கு காமனா. ஓகேவா? ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்க? இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். காமனா 8 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. ஆனா அதுல என்ன கேக்குறாங்க? ஹையஸ்ட். அப்ப இதுல எது ஹையஸ்ட்? 8 தான் ஹையஸ்ட். 8 தான் ஹையஸ்ட். இதனாலதான் இதுக்கு பேர் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதனாலதான் இதுக்கு பேர் என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப 40க்கும் 64க்கும் எது HCF? 8. 8 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்ப புரிஞ்சா ஏன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்றாங்க என்ன? So HCF is the greatest number that which completely divide all the given numbers. All the given numbers. ஒண்ணுலப்பா நாங்க சொன்னதான் இங்க எழுதி இருக்கேன். ஓகேவா? இந்த 40க்கு 64க்கும் எது பெரிய நம்பர்? 8. அதான் கிரேட்டஸ்ட் நம்பர் that completely divide all the given number. 40 64 டிவைட் பண்ணும், அதை தான் எழுதியிருக்கேன். HCF தான் இருக்கல பெரிய நம்பர், அங்க கொடுத்த நம்பரை டிவைட் பண்ணணும், அதை தான் எங்க ஸ்டேட்மெண்டா எழுதியிருக்கேன். இதே தான் அப்படியே டெஃபினிஷனாவும் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து 40 64 இது HCF இப்பதான் கண்டுபிடிச்சேன். 8 8. ஓகே, 8 எதை போட்ட உங்களுக்கு கிடைக்கும்? 40 5. இங்க 8 × 8 போட்டா 64. கரெக்டா? இந்த 5 8 என்ன? இந்த 5 8 என்னதுன்னா இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். இது என்ன சொல்லுவாங்க? கோப்ரைம் நம்பர்ஸ்.
இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம அடுத்து சம்மு போடும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்காண்டி தான் சொல்றேன். கோப்ரைம் நம்பர்ஸ் இத இப்போ நான் சொல்ற ரெண்டு நம்பர் கேட்டுங்க. 56 77. இது HCF என்ன? 56 77க்கு 7 வருமா? 7 வருமா? ஓகே, 7 7. இப்ப 7ஓட எதை பெருக்குனா உங்களுக்கு 56 கிடைக்கும்? 8. 11 77ஓட 11 கூட்டினா கிடைக்கும். அப்ப இந்த 8ம் 11 தான் கோப்ரைம் நம்பர்ஸ். 8 11 என்னது? கோப்ரைம் நம்பர்ஸ். 8ம் 11ம் கோப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஏன் நான் இதை இப்படி சொன்னேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரேஷியோல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 40 64 இருக்கு. 40 64 இருக்கு. இதை அடிக்கலாமா? இதை கேன்சல் பண்ணாமா? நீங்க 2 டேபிளோ 4 டேபிளோ எதனால பண்ணுங்க. 4 டேபிளோ கூட பண்ணுங்க. 10 இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 16. ஓகே, அடுத்து 5 8. சிம்பிளை பண்ணிட்டோமா? இதுக்கு அடுத்து இதை சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. இதுக்கு அடுத்து இதை சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் என்னது? இந்த கடைசியா சிம்பிளஸ்ட் ஃபார்மா வருது தெரியுமா? இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ அதே போலதான் இங்க பாருங்க. 56 77. இதுக்கும் சிம்பிளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் 8 11. நீங்க எதுக்கு வேணா எடுத்துங்க. 10 20 எடுத்தோம்னா 1 2. இதுக்கு இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். இதுதான் கோப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இதை வச்சுதான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவே டிரைவ் பண்ண போறேன். ஓகேவா? ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, நீங்க இந்த கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்முலா நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை நீங்க கண்டிப்பா நீங்க LCM HCF கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஆனா அந்த ஃபார்முலா இதனாலதான் வருதுன்னு இப்ப தெரிஞ்சுப்பீங்க. if HCF of two numbers அந்த ரெண்டு நம்பருக்கு காமனா தானே இருக்கு HCF. அதை நான் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். அதான் நான் ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். 8 இருந்துச்சா? அந்த 40க்கும் 56க்கும் 64க்கு என்ன பண்ணுச்சு? 8 இருந்துச்சா? ஸோ அதை ஹச். இப்போ அந்த கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்கா? 2 இருக்கா? இப்போ 40 இங்க 64 இருந்துச்சா? ரெண்டுத்துக்கு காமனா HCF 8 இருந்துச்சா? இது கோப்ரைம் நம்பர் என்ன இருந்துச்சு? இதுக்கு 5 இதுக்கு 8 இருந்துச்சா? இதை நான் ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். 8 இந்த இதை ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஹச் ஒய். இப்போ பாருங்க 8 8 into 5 40 ஹச் கரெக்டா? 8 8 into y என்னது? 8 8 into 8 64. இதுதான் hx, hy ன்னு சொல்லுவாங்க. இந்த xy தனியா இருந்தா அதுதான் கோப்ரைம். அதுதான் கோப்ரைம். இப்போ LCM இதுதான் ஃபார்முலா. LCM equal to HCF க்கு h equal to xy. LCM equal to hxy. இப்போ இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். LCM equal to h into x into y. இப்போ உங்களுக்கு போட்டு பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, 2க்கும் 8க்கும் எடுங்க HCF. சாரி, LCM எடுங்க. 2க்கும் 8க்கும் LCM என்னதுப்பா? 2க்கும் 8க்கும் LCM என்ன? 2க்கும் 8க்கும் LCM என்ன? 8 தான். அப்போ LCM 8 தான். ஈக்குவல் டு இங்கேயே 8 வருதான்னு பாருங்க. HCF h x y சிம்பிளை பண்ணலாமா? 2 8 1 இங்க 4. ஓகே, இதுக்கு HCF என்ன? 2க்கும் 8க்கும் HCF எடுத்தா என்ன வரும்? 2 தான் வரும். ஓகே, அப்ப 2 into 1 into 4 வருதா? 8 equal to 8. ஓகே, so LCM equal to HCF into x into y. ஓகே தானப்பா? அடுத்து இப்போ நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னே ஒன்று LCM into hxy. அடுத்து ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ். இப்போ 15 21 இருக்கு. 15 21 இது ரெண்டுத்துக்கான HCF என்னன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கான HCF என்னன்னு கேட்குறாங்க. நீங்க HCF கண்டுபிடிச்சுக்கோங்க தனியா. ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6. கரெக்டா? டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6. இந்த 6ன்றது என்ன? கிரேட்டர் தென் 1. எல்லாமே கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஸோ 1 விட பெருசா இருந்துச்சு
1 இந்த டிஃபரன்ஸ் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் விட HCF வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஒண்ணு இந்த 6 இருக்கும், இல்ல 6 விட கம்மியா தான் இருக்கும். இதுக்கு HCF எடுத்து பாருங்க. 15க்கு 21க்கு HCF எடுத்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நம்பர் வந்து 6 இருக்கா இல்ல 6 விட கம்மியா இருக்கா? கண்டிப்பா 6 விட அதிகமா போகவே போகாது. 6 விட கண்டிப்பா போகவே போகாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன்ல வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நம்பர் இருக்கும், பெரிய நம்பர் இருக்கும், அதோட HCF கேட்பாங்க. அப்ப ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 150 இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ல 170 180 இருக்கும். அப்ப நம்ம 160 170 எல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் இதெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த HCF வந்து உங்களுக்கு 6 இருக்கு, இந்த 6 பெருசா இருக்குமா HCF அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கண்டிப்பாக இருக்காது. இந்த டிஃபரன்ஸாவே இருக்கும், இல்ல அதை விட கம்மியா தான் இருக்கும். 6 அப்ப 3 இருக்கலாம், ஓகேவா? 5 இருக்கலாம். இப்போ 15க்கும் 21க்கும் எடுத்தோம்னா வரும் HCF. 15க்கு 21க்கும் எடுத்தோம்னா ஒரு 3, அடுத்து 5 7. இதுக்கு சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதுக்கு HCF என்னது? 3 தான். அப்ப 6 விட கம்மியா இருக்கா? 6 விட கம்மியா இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. 14 28 14 28. இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? 14. இதுக்கான HCF என்ன? 14. பாருங்க, இந்த டிஃபரன்ஸ்க்கான நம்பர் அதே நம்பரா இருக்கு, இல்ல அதை விட கம்மியா இருக்கு. இதுதான் HCF ஓட இது பியூட்டியே. அதை விட கம்மியா 2 நம்பரோட டிஃபரன்ஸ் இருக்கும், இல்ல அதை விட கம்மியா இருக்கும். ஓகே தானப்பா? அதை விட கண்டிப்பா பெருசா இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. அதே போல எல்சிஎம்ல என்ன பார்த்தோம்? கிரேட்டர் நம்பர் இருக்குல்ல, ஒண்ணு அதுவா இருக்கும், இல்ல அதை விட பெருசா இருக்கும். இது எல்சிஎம் பார்த்தோம். HCF என்ன பார்த்தோம்? 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ்ல இருக்குல்ல, அந்த நம்பரா இருக்கும் HCF, இல்ல அதை விட கம்மியா இருக்கும். ஓகேவா? அந்த 2 இது எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நான் கூட எழுதிடுறேன். HCF ஆஃப் 2 நம்பர் can't be greater than the difference of this number. ஓகே அப்பா, இது LCM HCF க்கு பேசிக் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த நிறைய டைம் எக்ஸாம்ல என்ன பண்ணணும், கஷ்டமா கேட்கணும்னு சொல்லிட்டு இதுல எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரு, பெர்ஃபெக்ட் கியூப் நம்பருன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சம்முக்கு போயிடலாம். இந்த கிளாஸ்ல சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதுல எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு கேட்பாங்க. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன? ஒன்றும் இல்லை, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இது போல சின்ன சின்ன நம்பருக்குலாம் தெரியும். இப்போ பெரிய நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, 125 ஸ்கொயர் தெரியுமா நம்மளுக்கு? இல்ல 925 ஸ்கொயர் தெரியுமா? இல்ல 940 ஸ்கொயர் தான் தெரியுமா? அது போல பெரிய நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்கொயர் இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்க இந்த இது மட்டும் தெரிஞ்சுங்க. அதை வச்சு நீங்க ஆப்ஷன்ல இருக்கிறத வச்சு எலிமினேட் பண்ணி இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, 0 ஸ்கொயர் 0 தான் இருக்கும், லாஸ்ட் யூனிட் டிஜிட் பா. நான் இங்க யூனிட் டிஜிட் தான் சொல்றேன். யூனிட் டிஜிட்னா ஒன்றும் இல்லை, 1 2 4 5 6 இருக்கு. யூனிட் டிஜிட் இந்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஜிட் தான் யூனிட் டிஜிட்னுவாங்க. அந்த கடைசியா இருக்கிறதா யூனிட் டிஜிட். அதுக்கு முன்னாடி இருக்கிறது 10, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 100, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 1000, அதுக்கு அடுத்து 10,000. ஸோ இந்த லாஸ்ட் இருக்கிறதுனா யூனிட் டிஜிட். அதை தான் சொல்றேன். 0 இருந்தால் 0, 1 ஸ்கொயருக்கு 1 தான் வரும், 2 ஸ்கொயருக்கு 4, 3 ஸ்கொயருக்கு 9, 4 ஸ்கொயருக்கு 6. ஓகே, அடுத்து 5 ஸ்கொயருக்கு 25க்கு லாஸ்ட்ல 5, 6 ஸ்கொயருக்கு 36 லாஸ்ட்ல 6, 7 ஸ்கொயருக்கு 49 லாஸ்ட்ல 9, 8 ஸ்கொயருக்கு 64 4, 9 ஸ்கொயருக்கு 81 1. ஓகேவா? இப்ப இங்க நல்லா பாருங்க, நம்பர் பாருங்க. 0 ஸ்கொயருக்கு 0 எந்தெந்த நம்பர்லாம் வருதுன்னு பாருங்க. 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கா? 2 இருக்காப்பா. ஸ்கொயர்ல எங்கேயா 2 இருக்கா? 2 இல்ல. 3 இருக்கா? 3 இருக்கா? 3யும் இல்ல. 4 இருக்கா? 4 இருக்கு. 5 இருக்கு.
6 இருக்கு. 7 இல்ல. 8 இல்ல. அப்போ 9 இருக்கும். 0 1 4 5 6 9. நல்லா பாத்துங்க. 0 1 4 5 6 9. இதுல முடிஞ்சிச்சுனா அந்த நம்பர் முடிஞ்சிச்சுனா என்னது? அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இங்க 6 நம்பர் இருக்கு. இத நம்ம மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இத ஞாபகம் வச்சுங்க. 2 3 7 8. 2 3 7 8. 2 3 7 8ல ஒரு யூனிட் டிஜிட் வருதுனா அது என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு பாருங்க. A. ஓகேவா? 1 2 3 4 2 2 0 2. இந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையான்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க பாருங்க லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்க 2 இருக்கு. அப்ப சார் சொன்னாரு 2ல முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணிடலாம். இல்ல அவங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர் கேட்டா அதை நம்ம சொல்லிடலாம். இப்போ 0 1 4 5 6 9ல முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். 2 3 7 8ல முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க. 2 3 7 8. இப்ப இது ஓகே. இப்ப ஆப்ஷன்ல எனக்கு 0லயே முடியுது. ஆனா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்றத சில சமயம் மாத்திட்டாங்கன்னா அது எப்படி 0லயே முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுக்கும் ஒண்ணு இருக்கு. இது ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. 2 3 7 8ல முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் 1 4 5 9. 1 4 5 9ல யூனிட் டிஜிட் இருக்குன்னு சொன்னேன். 1 4 5 9 இருக்கா? 0 விட்டு 0 0 1 4 5 9. இதுக்கு முன்னாடி செகண்ட் லாஸ்ட் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் என்ன? யூனிட்னா இந்த லாஸ்டா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும்ல, அதுதான் செகண்ட் லாஸ்ட். அதுதான் செகண்ட் லாஸ்ட். அந்த யூனிட் டிஜிட் எப்பவுமே என்னவா இருக்கும்னா ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஈவன் நம்பரா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ எடுத்துங்க. 25 5 ஸ்கொயர் 25. உங்களுக்கு தெரியும் 25ன்றது என்னது? ஸ்கொயர் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கு? ஈவன் நம்பரா இருக்கா? இருக்கு. வேற என்ன சொல்லலாம்? 625. 625. அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. இப்போ 1 4 இருக்கு. 4க்கு என்ன சொல்லலாம்? 64 சொல்லலாமா? 64 8 ஸ்கொயர் தானே. இங்க பாருங்க, இது லாஸ்ட் யூனிட் டிஜிட். அதுக்கு முன்னாடி நம்பர் எனக்கு 6. ஈவன் நம்பரா தானே இருக்கு. அப்போ 1 4 5 9 இந்த யூனிட் டிஜிட்ல முடியும் போது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஈவன் நம்பர் தான் இருக்கும். ஓகே தானப்பா? புரிஞ்சா? அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் புரிஞ்சா? அதே போல இங்க பாருங்க, நல்லா பாருங்க. 1 4 5 9 மட்டும் தான் எழுதியிருக்கேன். 1 4 5 9 மட்டும் தான் எழுதியிருக்கேன். 6 எழுதல. 6 எழுதல பாருங்க. ஏன்னா 6 மட்டும் கொஞ்சம் ஆட். 6க்கு லாஸ்ட்ல 6 முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்கும்? ஆட் நம்பரா தான் இருக்கும். ஆட் நம்பரா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா? 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. கரெக்டா? 256. இங்க பாருங்க லாஸ்ட் டிஜிட் 6. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 5 இருக்கா? ஆட் நம்பரா? ஓகே. அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு? 6ல 216. அது 636 6 கியூப் ஆயிரும். அது வேற என்ன? 6ல 36 6 ஸ்கொயர். இங்க பாருங்க 36. இங்க 6. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? ஆட் நம்பர் தானே இருக்கு. ஆட் நம்பர் தானே இருக்கு. அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட கைவசம் என்ன இருக்கு? 2 டைப் இருக்கு. ஒன்னு 2 3 7 8ல முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதே இது 0 1 4 5 9 6 இதுல எல்லாம் முடிஞ்சா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுலயே 6க்கு முன்னாடி ஆட் நம்பர் வரும். மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் ஈவன் நம்பர் வரும். முன்னாடி செகண்ட் லாஸ்ட். இவ்வளவுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்து பெர்ஃபெக்ட் கியூப்னு ஒன்று இருக்கு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தோமா? அது போல பெர்ஃபெக்ட் கியூப்னு ஒன்று பார்ப்போம். இதே போலதான் ஆப்ஷன்ல ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதுல எது பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு கேட்பாங்க. பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது அதே போல இங்க வரும். 1 கியூபுக்கு 1 தான் இருக்கும். 2 கியூபுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 8. 3 கியூபுக்கு 7. 4 கியூபுக்கு 4. 5 கியூபுக்கு 5. 6 கியூபுக்கு 6. 7 கியூபுக்கு 3. 8 கியூபுக்கு 2. 9 கியூபுக்கு 9. 10 கியூபுக்கு 0. ஓகே. இதுல நல்லா பாத்தீங்கன்னா
2 நல்லா பாருங்க 2 க்கு 8 வருதா 8 க்கு 2 வருதா 3 க்கு 7 வருதா 7 க்கு 3 வருதா மீதி எல்லாமே அந்த நம்பருக்கே வரும் 0 க்கு 0 1 க்கு 1 3 4 க்கு 4 5 க்கு 5 6 க்கு 6 9 க்கு 9 10 க்கு 10 ரெண்டே நம்பர் 2 3 7 8 இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த போல இருக்கா 2 3 7 8 எங்கேயோ பார்த்தோம் இப்போதானே பார்த்தோம் எங்க பார்த்தோம் 2 3 7 8 இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா முடியாதுன்னு பார்த்தோம் இந்த 2 3 7 8 தான் இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் முடிஞ்சு அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுன்னு பார்த்தோம் இப்போ அதே பாருங்க 2 3 7 2 8 அப்படியே மாறி இருக்கும் கியூப்ல ஓகே 2 கியூபுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன இருக்கும் 8 தான் இருக்கும் 8 கியூபுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 2 தான் இருக்கும் 3 கியூபுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 7 தான் இருக்கும் 7 கியூபுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 3 தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் இது பெர்ஃபெக்ட் கியூபா கியூப் இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம் இது பெர்ஃபெக்ட் கியூபா கியூப் இல்லையா சொல்ல முடியுமா உங்களால கஷ்டம் ஏன்னா நமக்கு 15 கியூப் வரைக்கும் தெரியுது கஷ்டம் தான் ஓகே ஆனா நான் உங்களை 15 கியூப் வரைக்கும் படிச்சிருக்க சொல்லியிருக்கேன் கரெக்டா 15 கியூப் வரைக்கும் தெரியுதே கஷ்டம் தான் இதுல இது எந்த கியூப்னே தெரியல ஓகே இப்போ இது கியூப் நம்பரா இல்லையான்னு முதல்ல தெரியணும் அதை முதல்ல பாப்போமா அதான் பாத்துங்க டிஜிட்டல் சம்னுவாங்க டிஜிட்டல் சம் அதாவது டிஜிட்டல் சம்னா ஒண்ணும் இல்ல சம் ஆஃப் ஆல் டிஜிட் இந்த பாருங்க 1 + 7 8 8 + 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்றதா டிஜிட்டல் சம் இல்ல டிஜிட் சம் சொல்லலாம் இது வந்து என்னவா இருக்கணும் இங்க பாருங்க 0 1 8 9 0 1 8 9 0 1 8 9 இதுவா வந்துச்சுன்னா இதெல்லாம் கூட்டினா எனக்கு 0 1 8 9 இது கிடைச்சிச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் கியூப் அப்படி கிடைக்கலனா அது பெர்ஃபெக்ட் கியூப் இல்ல இப்போ கூட்டலாமா 1 + 7 8 8 + 5 13 13 + 7 20 20 + 6 26 என்ன சார் நீங்க 26 வருது எனக்கு 0 1 8 9 இருக்கேன் டிஜிட் தான் ஆட் பண்ணோம் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 8 8ன்றது என்னது வருது அப்ப இது பெர்ஃபெக்ட் கியூப் தான் இது பெர்ஃபெக்ட் கியூப் தான் இப்போ இது உங்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நம்பர் நான் கொடுத்துட்டு அது பெர்ஃபெக்ட் கியூபா கியூப் இல்லையான்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரத்துல சொல்லுவீங்க ஒரு 10 செகண்ட்ஸ்ல சொல்ல மாட்டீங்க இப்ப இது நம்பர் பெர்ஃபெக்ட் கியூபா கியூப் இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க ஓகே இது எந்த நம்பரோட கியூப் இது எந்த நம்பரோட கியூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அதுக்கும் ட்ரிக் இருக்கு அதுக்கும் போடுவோம் ஓகே 17576 இதானே 17576 நீங்க கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ 17576 இந்த கியூப்னாவே லாஸ்ட் 3 டிஜிட் எடுங்க லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துருங்க அதுல லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன 6 நான் எப்பதான் சொன்னேன் 6 க்கு 6 தானே வரும் 2 க்கு தான் 8 8 க்கு தான் 2 3 க்கு 7 7 க்கு 3 மீதி நம்பர்லாம் அந்த நம்பருக்கு அந்த நம்பர் தான் வரும் அப்ப 6 க்கு 6 6 க்கு 6 17 இருக்கு பாத்தீங்களா இந்த 17 க்கு முன்னாடி என்ன கியூப் வேல்யூ இருக்கு 17 க்கு முன்னாடி என்ன கியூப் வேல்யூ இருக்கு சொல்லுங்க பாப்போம் 17 க்கு முன்னாடி என்ன கியூப் வேல்யூ இருக்கும் 1 கியூப் என்ன 1 2 கியூப் என்ன 8 3 கியூப் என்ன 3 கியூப் என்ன 27 கரெக்டா அப்போ 3 கியூப் போட்டா 27 போயிடுது 2 கியூப் போட்டா 8 அப்ப 17 முன்னாடி என்ன இருக்கு 2 கியூப் தான் வரும் அப்ப இங்க 2 போட்டுக்கங்க 26 நீங்க போன் வச்சிருந்தாவோ இல்ல கால்குலேட்டர் வச்சிருந்தாவோ போட்டு பாருங்க 26 கியூபோட வேல்யூ 17576 தான் 17576 தான் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ இத சொல்லுங்க 1906624 இது கியூபா கியூப் இல்லையா இது கியூப் வேல்யூவா கியூப் வேல்யூ இல்லையா சொல்லலாமா ஆட் பண்ணுங்க 10 16 22 24 28 28 ரெண்டுத்தையும் கூட்டினா 0 வருது அப்ப 0 இருக்குல்ல நம்ம கிட்ட இருக்கு அப்ப இது கியூப் வேல்யூ தான் இது கியூப் வேல்யூ தான் இப்போ இது எதோட கியூப் இது எதோட கியூப்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க லாஸ்ட் 3 டிஜிட் அடிங்க ஓகே 624ல லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்க 4 4க்கு என்ன வரும் 4 தான் வரும் 4 ஓகே அப்ப 1096 இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன கியூப் வேல்யூ இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன கியூப் வேல்யூ இருக்கு 11 கியூப் என்னப்பா 1331 12 கியூப் என்னப்பா 1728
12 cube 1728. நானும் சொல்லிருக்கேன்ல 15 cube வரைக்கும் நல்ல மனப்பாடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 12, 1728 12. அப்ப இது 124 ஓட கியூப் தான், 124 ஓட கியூப் தான் எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே, இது போல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் கியூப் கேட்டா நம்ம போட்டுடலாமா? இனிமேல் கொஸ்டின்ல கேட்டா போடலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் சம் போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் இன்னைக்கு இன்னும் இந்த டிவிசிபிலிட்டி ரூலும் சொல்லிடலான்னு பார்த்தேன். அது அந்த சாப்டர் வரும்போது சொல்றேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூப்பா என்னோட கிளாஸஸ் ரெகுலரா வாட்ச் பண்றதுக்காண்டி. ஓகே, இன்னும் சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நான் காமெண்ட் ஸ்கிப் பண்ணி தான் நினைச்சேன், ஆனா உங்க மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இது போலாம் கமெண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே உங்களுக்கு இன்னும் நல்லாவே சொல்லி தருவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உங்களுக்கு பேசிக்லாம் நல்லா கவர் அப் பண்றேன். இந்த இதெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் கியூப், அதுக்கப்புறம் சாரி இன்னொன்னு சொல்ல மாட்டேன், பெர்ஃபெக்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஓகே, பெர்ஃபெக்ட் நம்பர் இதை மட்டும் முடிச்சிடறேன். பெர்ஃபெக்ட் நம்பர் இது அந்த ஃபேக்டர் சொல்ல மாதிரி சொல்லிருக்கணும். ஓகே, பெர்ஃபெக்ட் நம்பர்னா அதோட ஃபேக்டர் இருக்குல்ல, ஃபேக்டர் படிச்சோம்ல. ஓகே, 16க்கு 1 2 4 8 6 படிச்சோம்ல, அந்த ஃபேக்டரி அப்படியே வரணும், அதுதான் பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ 6 ஓட ஃபேக்டர் என்ன? 1 2 3 அடுத்து 6. கரெக்டா? 6 இதுதான் இதோட ஃபேக்டர். இந்த 6 விட்டுருங்க, இந்த 6 விட்டுருங்க. இந்த மீதி 3 நம்பர் இருக்குல்ல, இந்த மீதி 3 நம்பரை கூட்டணும்னா உங்களுக்கு அதே 6 கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் அது பெர்ஃபெக்ட் நம்பர். அது பெர்ஃபெக்ட் நம்பர். இது சிங்கிள் டிஜிட்ல ஒரே நம்பர் தான் இருக்கு. சிங்கிள் டிஜிட்ல அதாவது 1ல இருந்து 10க்குள்ள ஒரே நம்பர் தான் பெர்ஃபெக்ட் நம்பர் இருக்கு, 6. அதே போல டபுள் டிஜிட்ல ஒரே நம்பர் தான் இருக்கு. அந்த நம்பர் என்னன்னா 28, அந்த நம்பர் 28. அதே போல ட்ரிபிள் டிஜிட்ல ஒரே நம்பர் தான் இருக்கு, அந்த நம்பர் 496, அந்த நம்பர் 496. அதே 4 டிஜிட்ல ஒரே நம்பர் தான் இருக்கு, 8128, 8128. ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்ட் நம்பர் இந்த 4 மணி ஞாபகம் வச்சுங்க, வேற எதுவுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகே, இன்கேஸ் கேட்டுட்டாங்க இதுல எது பெர்ஃபெக்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 6 28 496 81 28 இதெல்லாம் மெமரைஸே பண்ணி வச்சுங்க. 6 28 496 81 28. ஓகே, ஒவ்வொரு இதுலயும் ஒரு நம்பர் தான் இருக்கும். சிங்கிள் டிஜிட்ல 1 தான் இருக்கு, டபுள் டிஜிட்ல 1 தான் இருக்கு, ட்ரிபிள் டிஜிட்ல 1 தான் இருக்கு, 4 டிஜிட்ல 1 தான் இருக்கு. சிங்கிள் டிஜிட்ல 6 இருக்கு, டபுள் டிஜிட்ல 28 இருக்கு, ட்ரிபிள் டிஜிட்ல 496 இருக்கு, 4 டிஜிட்ல 8128 இருக்கு. இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா சாப்டரும் நான் முடிச்சுட்டு தான் போவேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்த மாடல்ல இருந்து எத்தனை சம் வருதுன்னு நீங்க தான் நீங்களே சொல்லுங்க. ஓகே, நான் உங்களுக்கு குரூப் 4க்கு நான் எடுத்து போட்டிருப்பேன், நம்ம எடுத்த கிளாஸ்ல இருந்து எவ்வளவு வந்துச்சுன்னு. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த மாடல்ல வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, நம்ம பார்த்தோம்னா ஒரே மாடல் 5 சம் போட்டுட்டுலாம் வரல. ஓகே, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாடல் ஒரு சம் தான் எடுத்துட்டு வரோம். அப்பனா தான் நம்ம ஏகப்பட்ட மாடல் கவர் அப் பண்ண முடியும். நீங்க வேற எந்த சேனல் போய் பார்த்தாலும் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல இவ்வளோ இது சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியாது, காம்பவுண்டர்ஸ்ல அவ்வளவு டைப் கொண்டு வந்திருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஓகே, நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க பார்த்தத விட எக்ஸ்ட்ராவா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுவும் உங்களுக்கு எல்லாமே கவர் அப் பண்ணி ஒரே சேனல்ல உங்களுக்கு கொடுக்கணுன்றக்காண்டி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம்ப்பா. நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. நாளைக்கு சம்ஸ்ல இருந்து போயிடுவோம். அதே போல தான் HCFL சிம்ல ஒரு 40 சம்ஸ் போகும், இன்னும் ஒரு 4 கிளாஸஸ் போகும். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.